பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது போல் இருக்கிறது. அநேக முறை தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏதோ சில சம்பவங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இடிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாதபடி சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஆவியானவர் என்னோடு கூட பேசுவாரா? என்னோடு கூட நடப்பாரா? எனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்து தருவாரா என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும் என்று அநேகர் விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 31 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். குடும்பங்களை பார்த்து இடிந்து போய் கிடக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது போல் கிடக்கிறது. சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை எப்படி பாதுகாக்கப்படுவான்? இந்த பொல்லாத உலகத்தில் சத்ருவானவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சத்ருவானவனுடைய எதிர்ப்பை மீறி எப்படி வாழ்வோம் என்று அநேகர் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை நான் பாதுகாப்பு கொடுப்பேன், உங்களை நான் வேலியடைத்து பாதுகாத்து கொள்வேன். பயப்பட தேவையில்லை. சத்ருவை கண்டு பயப்பட வேண்டாம். சத்ருவானவனை முறியடித்து போடுவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏது காரியத்தில் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ அதே காரியத்தை நான் மறுபடியும் உங்களை திரும்ப கட்டுவிப்பேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். அந்த தெய்வம் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது. அந்த தெய்வத்தை நீங்கள் இறுக்கமாய் பிடித்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய ஸ்தானம் நிலைநிறுத்தப்படும். பார்வோனின் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் சிறைச்சாலையில் கிடந்தபோது மறுபடியும் பானபாத்திரக்காரனுடைய ஸ்தானத்தை கட்டுவித்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்தில் கட்டுவிப்பேன். உங்களுடைய வேலையில் ப்ரெஷர் கொடுத்து, உங்களுடைய வேலையில் பிரச்சனை கொடுத்து, நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்த போதிலும் சத்ருவானவன் உங்களுடைய வேலையை எடுத்து மாற்றியிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வேலையில் நான் உன்னை உயர்த்துவேன். ஏது பிரச்சனை கொடுத்து சத்ருவானவன் உன்னை வெளியே தள்ளினானோ அதே இடத்துல, இந்த இடத்துல நான் வருவேனா, அதே இருக்கையில் நான் இருப்பேனா? இப்படி பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்த அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கும். படிப்பு படிப்பு என்று சொல்லி அநேக தேர்வுகளை எழுதி தோற்று போய் நிற்கிறீர்கள் அல்லவோ? எனக்கு அந்த இடம் கிடைக்கவில்லையே, நான் அநேக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் அந்த இடத்தை பிடிப்பதற்கு என்னால் முடியவில்லையே என்று தோற்று போய் நிற்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாக இருக்கிறேன். உன் கரத்தை உயர்த்துவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாக இருக்கிறேன். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று
ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிவித்து கட்டுவித்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பாழாய் கிடக்கப்பட்டதை, உங்கள் குடும்பங்களுக்குள் பாழாய் கிடக்கப்பட்டவைகளை எல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டுவிக்கப் போகிறேன். உனக்கு மறுபடியும் ஞானத்தை தரப்போகிறேன், மறுபடியும் உனக்கு கிருபைகளை தரப்போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போய் கிடக்கிறாய் அல்லவோ, அதை எல்லாவற்றையும் நான் திரும்ப உனக்கு நான் தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நான் விழுந்தது உண்மைதான், இதிலிருந்து எழும்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது உண்மைதான், எப்பொழுது நான் மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்தில் நிலை நிற்பேன், என்னுடைய முழங்கால்களை முடக்குவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன், உனக்கு அந்த கிருபையை தரப்போகிறேன். உன்னை வழி நடத்துகிறவர் இன்னார் என்பதை ஜனங்கள் அறிகிற விதத்தில் நான் உன் கரத்தில் அநேக காரியங்களை செய்து கொடுக்கிறதற்கு நான் வல்லமை உள்ள தகப்பனாய் உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன்னருகிலே நான் நின்று கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க சித்தமுள்ளவர் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று அழகான வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் கட்டப்படணும், நாங்கள் கட்டப்பட்டு உமக்கென்று ஏதாயிலும் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கட்டப்படும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கட்டுவிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை கட்டுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினீர், இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.